ஜனாதிபதி ஐயா அப்துல் கலாம் அவர்கள் கையால் இந்த மருத்துவமனை திறந்து வைக்கப்பட்டது. ஆசிய கண்டத்திலேயே 2 லட்சம் சதுர அடி, கிட்டத்தட்ட 24 ஏக்கர் நிலம், 164 தென்னை மரம், 50 வகையான மூலிகை மரம், 68 வகையான மூலிகை செடிகளால் இப்ப நீங்க கண்ணால கண்டு ரசிக்க போறீங்க. இப்ப நான் ஒவ்வொரு மூலிகை மரத்தை பேரை பத்தியும் தமிழ்லயும் சொல்வேன், ஆங்கிலத்திலையும் சொல்வேன். செல்லு கையில வச்சிருக்கிறவங்க கூகுள்ல போய் நெட்ல போய் அந்த மரத்து பேரை போட்டீங்கன்னா இன்னும் பழைய அரிய தகவல்கள் எல்லாம் கிடைக்கும். எனக்கு கொடுத்துருக்க நேரம் ஒரு அரை மணி நேரம் தான், அதனால ஒரு 5-6 நிமிஷம் தான் சொல்லுவேன். மற்றபடி நீங்க அந்த மரத்தை பத்தி டீட்டெயில்ஸ், மூலிகை மரத்தை பத்தி டீட்டெயில்ஸ் வேணும்னா கூகுள்ல போய் அந்த மரத்தை பேரை போட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலனை அனுபவிக்கும். அந்த வகையில் கடம்ப மரம், உழைத்த உடம்பை கடம்பையில் போடு. வேர்வை சிந்தி உழைக்கிற தொழிலாளி இந்த மரத்துக்கிட்ட ஒரு அரை மணி நேரம் படுத்து தூங்கினார்னா தன் உடல் வலியை போக்கக்கூடிய வல்லமை இந்த மரத்துக்கு உண்டு. இந்த இலைய ஒரு 10 தலையை எடுத்து நல்லா வெந்நீரில் கொதிக்க வச்சு ஆற வச்சு ஜீரகம் போட்டு குடிச்சிங்கன்னா உங்கள் தொண்டை புண்ணு வந்து மலக்குடல் வந்து புண்ணு ஆற்றக்கூடிய பவர் இந்த இலைகளுக்கு உண்டு. இந்த பூ கண்கொள்ளா காட்சியா இருக்கும், இன்னும் கொஞ்ச நாள்ல பூக்கும். இந்த பூல இருந்து தான் அக்த தயாரிக்கிறாங்க. அந்த காலத்துல இந்த அம்மா மாருவோ இந்த பூவை எடுத்து மாலையா தொடுத்து தான் புள்ள போருக்கு போகும்பொழுது கழுத்துல சூடி அணிச்சாங்கன்னா வெற்றி வாகை சூடி வருவான்ற புராண வரலாறு தெரிவிக்கின்றன. 1977 இந்திய அரசாங்கம் தபால் தலையா இந்த பூவை வெளியிட்டிருக்குது. 2015 ஜூன் 5ஆம் தேதி உலக சுற்றுச்சூழல் தினத்தன்று இப்ப இருக்கிற பாரத பிரதமர் அவர்கள் இந்த மரத்தை மக்களுக்கு, இந்திய மக்களுக்கு அர்ப்பணிச்சிருக்காரு. இது மஞ்சள் கடம்பு, சிவப்பு கடம்புன்னு 2 இருக்குது. இங்க இருக்கிறது மஞ்சள் கடம்பு, பென்சில் தயாரிக்கிறதுக்கும் தீக்குச்சி தயாரிக்கிறதுக்கும் காகிதக்கூழ் தயாரித்து தேயிலை அட்டைப்பட்டி தயாரிக்கிறதுக்கு பணப்பயிராகவும் யூஸ் ஆகுது. இது கடம்ப வனம். இந்த கடம்ப வனம் மதுரை மாநகரில் நிறைய இருந்ததாகவும் குலசேகர பாண்டிய மன்னன் ஆண்ட பொழுது இந்த கடம்ப வனமே பின்னாளில் மதுரை மாநகரமாக மாறியதாக புராண வரலாறு தெரிவிக்கின்றன. இந்த மரத்துக்கு ஆங்கிலத்தில் பேரு நியோலிம் மார்கயா, மிக மிக சிறப்பு பெற்ற மரம். ஸ்பாடோ எதற்கு பாருங்க, ஸ்பாடோடூயா காம்பனுலேட்டா, கோழிக்கொண்ட மரம் சொல்லுவாங்க. அதுவும் நிறைய மலேரியா காய்ச்சலுக்கு அதுதான் மருந்து எடுக்கிறாங்க. இந்தியாவில் கொல்கத்தா நகரங்களால் இல்லாத தெருவே கிடையாது. ராஜஸ்தான் மாநிலங்களில் பஞ்சம் பட்னியா இருந்தப்ப அந்த பட்டையெல்லாம் எடுத்து மாவா அரிசி உணவாகவும் பயன்படுத்தியிருக்காங்க. ஸ்பாடோடூயா காம்பனுலேட்டா, கூகுள்ல ஸ்பாடோடூயா காம்பனுலேட்டா அல்லது கோழிக்கொண்ட மரம் போட்டால் இன்னும் அரிய தகவல்கள் தெரிவிக்கும். இது ஆலோகிரியா கொழும்புனாரிசுன்னு பேரு. கிறிஸ்துமஸ் மரம்னு சொல்லுவாங்க. இடியோ மின்னலோ மழையோ மேகமோ எல்லாத்துக்கும் நேராக நின்று நாம் சுவாசிக்கிற காற்றை சுத்தப்படுத்தி கொடுத்துட்டு நம்பர் 1 வேலையை செய்யுது. இதுவும் உயர் ரத்த அழுத்தத்துக்கும் மன அழுத்தத்துக்கும் அதில் மருந்து தயாரிக்கிறாங்க. மிக சிறப்பு பெற்ற ஆரோக்கியா கொழும்புனாரி. இந்த மரம் மிக சிறப்பு பெற்ற மரம். மரம் பார்க்கறதுக்கு சிம்பிளாக இருக்கும். பாத்ரூம் போகிறவங்க, டாய்லெட் போகிறவங்க ரத்தமாக போவாங்க, அதுக்கு பேர் பைஸு. இந்த மரத்துக்கு பேர் கூகுளில் குதிரை சேஸ்நெட் அல்லது சைனீஸ் மரம்னு போட்டிங்கன்னா ஒரு ஆயின்மெண்ட் டப்பா வரும். அந்த ஆயின்மெண்ட் ஃபைஸை குணப்படுத்தக்கூடிய இந்த மரம். இந்த மரம் எல்லாரும் சொன்னால் தெரிஞ்ச மாதிரி தெரியும், ஆனால் ஒருத்தர்களும் பேர் சொல்ல மாட்டாங்க. இந்த மரத்து பேர் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம். சரி விடுங்க. இது வந்து யூகாலிப்ட்னு சொல்லுவீங்க, இது யூகாலிப்ட்ஸ் கிடையாது. பென்சில் மரம்னு சொல்லுவாங்க, அதுவும் கிடையாது. இது வந்து தமிழ்ல ஆகாசையா, அதாவது ஆங்கிலத்துல ஆகாசையா, தமிழ்ல கத்தி சவுக்கு. ஒரு 10 தழை எடுத்து நல்லா வெந்நீர்ல கொதிக்க வச்சு ஆற வச்சு குடிச்சிங்கன்னா தொண்டை புண்ணுலேருந்து மலக்குடல் ரணம் என்ற பகுதியை புண்ணு ஆற்றக்கூடிய பவர் இந்த இலைகளுக்கு உண்டு. இது கூட கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் கலந்து புண்கள் மீது தடவை புண்ணு சரியா போயிடும். இது கூட கொஞ்சம் வேப்ப எண்ணெய் கலந்து பெயின் கில்லரா கை கால் வலிக்கு தடவிக்கலாம். இந்த தழையோட பின்னாடி உங்களுக்கு துச்சி இலை காமிப்பா, இதையும் அதையும் கொதிக்க வச்சு குடிச்சிங்கன்னா பைசை குணப்படுத்தக்கூடிய மிக அருமையான ஆகாசையா, தமிழ்ல கத்தி சவுக்கு. இந்த மரம் பார்க்கறதுக்கு சிம்பிளா இருக்கு சார். அந்த காலத்துல இவரு மிகப்பெரிய டாக்டர், வணங்கக்கூடிய மரம். 20 வகையான வியாதியை போக்கக்கூடிய அருமருந்து அந்த காலத்துல இதுல தான் எடுத்திருக்காங்க. இந்த மரத்துக்கு பேரு ஆத்தி மரம். அது ஆத்தி மலர். ஆங்கிலத்துல நெட்டில பாகினியா ரேஷ்மோஷான்னு போட்டிங்கன்னா அந்த மரத்து டீட்டெயில்ஸ் எல்லாம் கிடைக்கும். இது வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் இல்லாத இடமே கிடையாது. திருசெட்டான்குடி என்ற ஊரில் தலை விருட்சமாக இருக்குது. இன்றைக்கும் இந்த மரத்தை யூஸ் பண்ணி தான் மக்களுக்கு, அதாவது கர்நாடகா மாநிலத்தில் விஜயதசமியின் பொழுது இந்த இலையையும் இந்த தழையையும் அங்கே உள்ள மக்கள் வாரி 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 விழாவே கொண்டாடுவாங்க தசரதா பண்டிகையின் பொழுது. ஏன்னா அந்த அளவுக்கு சிறப்பு பெற்றது. இன்னைக்கு ஆற்காடுன்ற பேர் இதில் தான் விளங்குது.
ஒரு 10 தழையை எடுத்து நல்லா வெந்நீரில் கொதிக்க வச்சு நீராவி குடிச்சிங்கன்னா ஜலதோஷம் இரும்பெல்லாம் சரியாக போடும். கிரிதாஞ்சி மரம்னு சொல்லுவாங்க, மாடுகளுக்கு உணவாகவும் பயன்படும். இது தஞ்சாவூர் மாவட்டத்தில் இல்லாத இடமே கிடையாது. 20 வகையான வியாதி என்னென்ன போக்கு. தலைவலி, ஜுரம், வீக்கம், வயிற்றுப்புண்ணு, சர்ம வியாதி, சிறுநீர பாதிப்பு, வாதம், தொட்டை புண்ணு, புற்றுநோய், ஆத்மா, ஜலதோஷம், தலைவலி, வேட்டைச்சூடு, கல்லீரல் வியாதி, வீரியமிக்க மாத்திரை சாப்பிட்டால் வர சைடு எஃபெக்ட், மூல வியாதி, சிறுநீர் பாதிப்பு மற்றும் வயிறு சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைக்கும் சரி செய்யக்கூடிய பாகினியா ரேஷ்மோஷா அப்படின்னு பேருங்க. ரொம்ப சிறப்பு பெற்ற மரம். தஞ்சாவூர் மாவட்டத்தில் இது நிறைய இருக்கும். இந்த மரம் பார்த்தீங்கன்னா மனுஷனுக்கு 10 வகையான வியாதியை போக்கக்கூடிய அருமருந்து. 7 இலை பாலை நெட்டில் கேலரிஸ்ன்னு போடணும். இது என்னென்ன வியாதியை குணப்பட்டதுன்னா தலைவலி, அஜீரணம், மூட்டு வலி, வயிற்றுவலி, மலேரியா காய்ச்சல் மற்றும் குளிர் ஜுரம். யானைக்கால் வியாதிக்கு இதில் தான் மருந்து எடுக்கிறாங்க. இந்த தழையை காய வச்சு பொடி பண்ணி காயத்தின் மீது புண்கள் மீது தடவைனா புண்ணு சரியாக போயிடும். இது ரோடு ஓரத்தில் திருவண்ணாமலை சைடு நெய்வேலியில் இந்த மரம் இருக்கும். இந்த மரம் அங்கே பெரிய மரமாக இருக்குது, காட்டுறேன் பாருங்கள். இது வந்து வருகின்ற வாசனை லட்சுமி கடாட்சம். கேலரிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸ்கூல் பக்கத்தில் நிட்டா அந்த பிள்ளைங்களாம் நல்லா படிக்குன்னு சொல்லுவாங்க. எழுதுகிற பிளாக் போர்டு சட்டம் இதெல்லாம் சேர்ப்பாங்க. 7 இலை பாறை. இதை பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்கென்று சிறப்பு பெற்ற யாருக்கெல்லாம் அரிப்பு, சொறி, சிறங்கு, படை, புண்ணு எது இருந்தாலும் சரி ஒரு 10 தழையை உருவி மிக்சியில் நல்லா அடித்து கொண்டு வரும். அதை எடுத்து நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி தடவிட்டு 1 வாரம் தடவிட்டு காலையில் குளிச்சிட்டிங்கன்னா இருக்கிற இடம் தெரியாமல் தோல் நோய் நீக்கக்கூடிய மிக அருமையான மகிழ மரம். அந்த காலத்தில் உள்ள பெரியவங்க இது ஊர் எல்லையில் அந்த மரத்தை வச்சுருப்பாங்க. காரணம் இந்த பூவில் இருக்கிற வருகின்ற வாசனை லட்சுமி கடாட்சம் அந்த ஊருக்கே நல்ல வாசனையை கொடுக்கும். அதனால மகிழ மரம்னு பேர். ஊர் எல்லையில் காவல் தெய்வம்னு சொல்லுவாங்க இதை. ஆனால் மனிதர்களுக்கு தோல் நோயை போக்கக்கூடிய மிக அருமையான மகிழ மரம். எல்லாரும் ஒரு துண்டு ஒடிச்சு மோந்து பாருங்க. வாங்க சார், வாங்க ஒடிச்சுக்கோங்க. நம்ம உடம்பு பித்தம், வாதம், சிலேத்துவம் 3 சமநிலையில் இருக்கணும். பித்தம் அதிகமாயிடுச்சுன்னா தலை சுத்தல், வாந்தி, மயக்கம் வரும். இந்த தலையை டீயில் வடிகட்டி குடிச்சிங்கன்னா உங்கள் பித்தத்தை தண்ணி வச்சு உடம்பை சமநிலைப்படுத்தும். இப்போ நான் சொல்கிற செடி எல்லாமே நம்ம ஹாஸ்பிட்டலில் பி பிளாக்ல என்ட்ரன்ஸில் காமிக்கிறேன். விலை ரொம்ப ரொம்ப கம்மி. வாங்கி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இது பாரிஜாத மலர்னு பேருங்க சார். வீட்டில் லட்சுமி கடாட்சத்தை அழிக்கக்கூடியது. இந்த பூ வெள்ளையாக இருக்கும் சின்னது. அதை எடுத்து தூங்குறப்ப கண்ணில் வச்சுக்கிட்டிங்கன்னா காலையில் எடுத்துக்கொண்டா கண் சார்ந்த பிரச்சனை சரி செய்யக்கூடிய பாரிஜாத மலர். சார் மணி சார், எங்கள் நண்பர் வந்திருக்கார் சார். அடுத்தது வந்து நந்தியாவட்டை, ஒத்த நந்தியாவட்டை, அடுக்கு நந்தியாவட்டை. கோயிலுக்கெல்லாம் போனால் வெறுங்கையா வர தேவையில்லை. ஒரு 10 பூவை எடுத்து கண்ணில் கட்டிட்டு காலையில் எடுத்து போட்டிங்கன்னா கண் சார்ந்த பிரச்சனை சரி செய்யக்கூடிய ஒத்த நந்தியாவட்டை. இது அடுக்கு நந்தியாவட்டை. கண்ணுக்கு ரொம்ப நல்லது இது. அதுக்கு அடுத்தது அது செண்பக மலர், அது மனோரஞ்சித மலர். இதெல்லாம் சிவ வழிபாட்டு தலங்கள் வைத்து வழங்கக்கூடியது. அது செண்பக மலர். வீட்டில் காசு பணம் இருக்கோ இல்லையோ ஐயா, ஒவ்வொரு இடத்துலையும் இருக்க வேண்டிய சிவப்பு செம்பருத்தி, ஆங்கிலத்தில் ஹைபிஸ்கஸ்னு பேரு. ஒரு 3 பூவை எடுத்து வெந்நீரில் கொதிக்க வச்சு குடிச்சிங்கன்னா கொலஸ்ட்ராலை பூரா சரி பண்ணிடும். இந்த பூ வந்து ரோஜா பூ, தேனு, சிவப்பு செம்பருத்தி இது 3 சேர்ந்து தக்குள்கந்து மஞ்சளாக இருப்பாங்க. மஞ்சள் காமாலை மாதிரி சொல்லுவாங்க. ஜாண்டிஸ் அதெல்லாம் வெட்டக்கூடிய பவர் இதுக்கு உண்டு. இது வந்து ஹீமோகுளோபின் அதிகமாகி உடம்பை மேனியை பளபளப்பாக்கும். பெண்களின் கூந்தல் வளர்ச்சிக்கு மிக சிறப்பு பெற்ற ஆங்கிலத்தில் ஹைபிஸ்கஸ் சிவப்பு செம்பருத்தி. ஐயா இது நாகலிங்க மரம் சொல்லலையா? அதான் நாகலிங்க மரம். செம்ம பெருசாக வரும்.
இது 68 வகையான மூலிகை செடி சார். எந்தெந்த செடி எதை எதை சாப்பிட்டா என்னென்ன வியாதி குணமாகுதுன்னு எழுதி போட்டிருக்கோம். எனக்கு இந்த பேர் தெரியல அப்படின்னா பேரு கீழே எழுதி போட்டிருக்கோம். இப்போ டைம் கிடையாது, நீங்கள் முடிச்சுட்டு வந்தப்ப சுற்றி எந்தெந்த செடின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, ஃபோட்டோ எடுத்து ஃபைல் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. தமிழ்ல மரபுகள் நிறைய இருக்கு. அதான் வந்து இப்போ எல்லாரையும் கேட்டா பேர் தப்பா சொல்லுவாங்க. இது என்னன்னா திருவாச்சி இலைன்னு சொல்லுவீங்க. இது திருவாச்சி கிடையாது, இருவாசி. வாசினா காத்து, நுரையீரலை சுத்தப்படுத்தக்கூடிய பவர் இந்த தலைக்கு உண்டு. இதை புதினா ஊறுகாய் மாதிரி சாப்பிட்டீங்கன்னா போதும், உங்கள் நெஞ்சில் உள்ள அதாவது வந்து நுரையீரலில் உள்ள சளியை பூரா எடுத்துரும். இருவாசி இலை. யாருக்கெல்லாம் பாத்ரூம் போறவங்களுக்கு பாத்ரூம் டைட்டா கொஞ்சம் கஷ்டப்படுறீங்களோ, ஃபைல்ஸ் கம்ப்ளைண்ட் உள்ளவங்க, இதுதான் துத்தி இலைன்னு பேரு. 10 தழை 10 நாளைக்கு சாப்பிட்டீங்கன்னா போதும், ஃபைல்ஸ் எல்லாம் துத்திக்கிட்டு போய் உங்க வயிற்றை குணப்படுத்துறோம். துத்தி இலை அது பாத்தீங்கன்னா டீவாஷ்னு பேர். அந்த தொட்டி அது செட்டிலரு இந்த அனுரோபிக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க நாங்க வந்து வேஸ்ட் ஆகுற தண்ணிய கழிவுட தண்ணிய நல்ல தண்ணியா மாற்றி இங்க நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். டாய்லெட்லேருந்து வரக்கூடிய பிளாக் வாட்டர், கிச்சன்லேருந்து வரக்கூடிய கிரே வாட்டர் அந்த தொட்டியில் விட்டு 10 இடத்துல ஃபில்டர் பண்ணி, அதாவது ஓடுற ஆறில் கசடு அடியில் தங்கினோம். வருஷத்துக்கு ஒரு வாட்டி நாங்கள் எடுத்துருவோம். அந்த தண்ணியை மட்டும் அனுரோபிக்கு விட்டு மேலே தொட்டியில் ஏற்றி கொட்டவாழை செடின்னு ஒன்று இருக்குது, நான் பின்னாடி காமிக்கிறேன். அந்த கொட்டவாழை செடி என்னென்ன வேலைன்னா, தண்ணியில் இருக்கிற கிருமியை பூரா அது எடுத்துக்கிட்டு தூய தண்ணியாக 3,20,000 லிட்டர் நாங்கள் இங்கே செடி கொடிக்கு பாசுகிறோம். கொஞ்சம் வழி விடுங்கம்மா அவருக்கு. சார் வாங்க. இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்த முக்கியமாக கவனிங்க. இது லேடிஸ் ஹாஸ்டல். பெண் பிள்ளைங்களுக்கு சிறந்த வேலை வாய்ப்பு பயிற்சி அளிக்கிறார்கள். ஒவ்வொரு வருஷமும் +2 ரிசல்ட் வந்தோடனே குறைஞ்சபட்ச கல்வி தகுதி +2 அப்ளிகேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. 5 வருஷம் அவங்களுக்கு தங்குற ரூம் ஃப்ரீ, 3 வேளை சாப்பாடு ஃப்ரீ. ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர், ஃபிஃப்த் இயர் ஸ்டைபண்டோட கூடிய வேலை. 5 வருஷம் அந்த முள்ளை பிடிச்சி வெளியில் வரக்குள்ள பல ஆயிரம் சம்பாதிக்கக்கூடிய டிசிப்ளினா வெளியில் வரும். பயன்படுத்திக் கொள்ளுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ஒரு மனுஷன் பகல்ல தூங்குறான்னா அவன் உடம்பு பலகீனமா இருக்குன்னு அர்த்தம். ராத்திரில தூக்கம் அல்ல பிறண்டு படுக்கிறான்னா பாவம் ஏதோ மன அழுத்தத்தில் இருக்காருன்னு அர்த்தம். இது ரெண்டுமே தூக்கத்தை பாதிக்கும். தூக்கத்தை பாதிச்சா ஜீரண உறுப்பு பாதிக்கும். ஜீரண உறுப்பு பாதிச்சாலே உடம்பு சரியாக போயிடும். இதுக்கு தீர்வு என்ன சார்? இப்போ நீங்கள் நடந்து வரீங்களே இந்த வாக்கிங், அதோட கூட ஒரு 15 நிமிஷம் தியானம். இது நாகலிங்க மரம், நாகமும் லிங்கமும் சேர்ந்த நாகலிங்க மரம். இந்த பூ வந்து தனக்குன்னு பிரிச்சியாக கிளைய வச்சு அங்கே மட்டும்தான் பூக்கும். மரம் பூரா பூக்காது, காய்க்காது. இந்த இலையோட வேலை என்னன்னா, காற்றுல இருக்கிற சல்பரை பூரா அது இழுத்துக்கிட்டு காஞ்சி தினம் கொட்டும், மறுபடியும் கொடுக்கும். ஸோ நமக்கு சுவாசிக்கிற காற்றை சுத்தப்படுத்தி கொடுக்கறதுல நம்பர் 1 தாவரம் ஆன்மீக துறையில் சிறப்பு பெற்று விளங்குகின்ற நாகலிங்க மரம். அந்த பூ வந்து இளம் சூடாக இருக்கும். அதை பறித்து வச்சுட்டு கையில் வச்சுட்டு கண்ணை மூடிட்டு உட்காந்திங்கன்னா ஒரு மெடிடேஷன் ஏற்பட்டு மினி கைலாயத்திற்கே கொண்டு செல்லக்கூடிய பவர் அந்த பூவுக்கு உண்டு. அந்த பூவை மென்று தின்னு துப்பிட்டிங்கன்னா பழி கீறு சொத்தை இருந்தால் குணமாயிடும். தோல் நோய்க்கும் அதை சிரமப்படுத்திக்கலாம். இந்த காயை பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது. அது கூடுமான வெள்ளம் வெடிக்கும் தன்மை கொண்டது. அந்த காலத்தில் திருடலாம் கோயிலில் பயந்துக்குவாங்க. அப்போ அந்த கோயிலில் அந்த மரம் வச்சுருக்காங்க. அந்த காய் மட்டார்னு வெடிக்கும். அப்போ போலீஸ் வந்துட்டாங்கன்னு சொல்லி ஓடிடுவாங்கன்னு சொல்லி புராண வரலாறு தெரிவிக்கின்றன. இது காடுகளில் இந்த மரம் இருக்கும். வன தேவதைகளை இழுக்கும் சக்தியாகவும் துர்தேவதைகளை விரட்டும் சக்தி இந்த மரத்துக்கு உண்டு. ஆன்மீக துறையில் சிறப்பு பெற்று விளங்குகின்ற நாகலிங்க மரம். கொரோனா காலத்தில் நமக்கு கஷாயம் போட்டு கொடுக்குற மலை வேம்பு இதான். இந்த மலை வேம்பு தான் கொரோனா காலத்தில் கஷாயம் போட்டு கொடுப்பாங்க. இது பலா மரம், அது மகிழ மரம். இது வந்து ராவோ பிரியாஷாண்ட் மன்னனும் கிபி 16ஆம் நூற்றாண்டு கண்டுபிடிக்கிறார். இந்த மரம் இருக்குனாலே கீழே நல்ல நீரோட்டம் இருக்குன்னு அர்த்தம். நீரோட்டம் நிறைந்த பகுதியில் தான் இது வரும். அது இருக்கிற காய் உயர் ரத்த அழுத்தத்துக்கும் மன அழுத்தத்துக்கும் மருந்து தயாரிக்கிறாங்க. குரங்குகளுக்கு அந்த காய் ரொம்ப பிடிக்கும்.
மிக சிறப்பு பெற்ற அந்த மன்னவன் கண்டுபிடிச்சதால அந்த பேரையே அதுக்கு வச்சிருக்காங்க. இந்த மராமரத்து வேலைகளை அந்த பயன்படுத்திக்கலாம். இது இருக்குனாலே நல்ல தெளிந்த நீரோட்டம் இருக்குன்னு அர்த்தம். ரொம்ப சிறப்பு பெற்ற மரம். ராகோ ஃப்ரீயா ஷேண்டுன்னு அந்த மன்னவன் பேரையே வச்சிருக்காங்க. வாங்கய்யா. இது காட்டு சூரியகாந்தி, மலை சூரியகாந்தின்னு அர்த்தம். இதுலேயும் நிறைய மருந்தெல்லாம் தயார் பண்ணி எண்ணெயெல்லாம் தயார் பண்ணி மருந்துகளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏதாவது இன்சிடென்ட்னா ஹாஸ்பிட்டலில் லிஃப்ட்டில் வர முடியல, படிக்கட்டில் வர முடியலன்னா இது ஃபயர் ரேம்ப்னு ஸ்ட்ரெச்சரோட கழித்து வரதுக்காக வச்சுருக்கேன். மாடி வீடு அந்த மாதிரி வீடு வச்சிருக்கிறேன், எனக்கு இன்னைக்கு தோட்டம் தொடர்பு இல்லைன்னு சொல்லக்கூடாது. காரணம், நீங்கள் மாடி தோட்டத்திலே இந்த மாதிரி கீத்தான் பயிர் இன்னைக்கு வந்துருச்சு. அதில் இந்த கத்திரிக்காய் செடி, வெண்டைக்காய் செடி, முள்ளங்கி செடியெல்லாம் பயிரிட்டு விளைய வச்சு இயற்கையான முறையில் நம்ம வீட்டிலே காய்கறி விளைய வச்சு சாப்பிடலாம்ன்றதை உங்கள் பாதுகாத்து வைக்கிறோம். வீட்டில் பாத்ரூம் போகிறவங்க எல்லா பாத்ரூம் போயிடாது, சமயத்தில் வயிற்றுல தங்கிடும். நாளடைவில் அது கேன்சராக மாறக்கூடிய பவர் உண்டு. அதையெல்லாம் விரட்டக்கூடிய மலைக்கட்டுன்னு சொல்லுவாங்க. அதை வெளியேற்றக்கூடிய சக்கரவள்ளி கிழங்கு. இது மார்கழி தை மாதத்தில் விளையும். இதை துண்டு துண்டாக கட் பண்ணி இட்லி குக்கரில் வச்சு கொஞ்சம் மஞ்சத்தூள் பிசைஞ்சு பெரியவங்களுக்கு குழந்தைகளுக்கு கொடுத்தா வயிற்றில் இருக்கிற மலைக்கட்டை பூரா வெளியேற்றக்கூடிய சக்கரவள்ளி கிழங்கு. சதாரம் காற்று வழி, கள்ளிப்பட்ட ரோட்டு வழி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த சப்பாத்தி கல்யாணி, இது திருக்கல்லி, இது திரும்பி கல்லி. நீங்கள் இவ்வளோ நாள் ஆஸ்பத்திரிக்கு வருவீங்க, அப்படியே பார்த்துட்டு அப்படியே போயிடுங்க. இந்த ஆஸ்பத்திரி எவ்வளோ ரம்மியமாக இயற்கையான முறையில் கண்கொள்ளா காட்சியாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த சப்பாத்தி கல்லி முள்ளை எடுத்து முள்ளெல்லாம் கட் பண்ணிவிட்டு அது வெள்ளையாக சோறு இருக்கு, படிகார கல் இருக்கு இல்லைங்களா, இதையும் அதையும் இழைச்சி அக்கில் கட்டி கழுத்து கட்டியில் போட்டிங்கன்னா வித்தின் ஒரு வாரத்தில் உங்களுக்கு இருக்கிற இடம் தெரியாமல் மறைஞ்சிடும். தோல் நோயை தோக்கக்கூடியது சப்பாத்தி கல்லி, திருக்கல்லி, திருக்கல்லி. ஐயா ஐயா ஒரு நிமிஷம், எது சப்பாத்தி கல்லி? இதுவா? திருக்கல்லி. ஓ, அது சப்பாத்தி திருக்கல்லி. ஆ ஆ சப்பாத்தி கல்லி, திருக்கல்லி. திருநீற்று பட்டியலன்னு பேருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. தண்ணியில் நீங்கள் போட்டு இதை கொதிக்க வச்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் உடம்ப ரொம்ப சுகாதாரமாக வச்சுக்கும். இந்த தலை எவ்வளோ வாசனையாக இருக்குன்னு பண்ணுங்க. ஒரு தலை எடுத்து மூணு சார் நீங்கள் ஒரு தலை எடுத்து டக்கு டக்குன்னு கொடுங்க. அப்படியே கொடுங்க, அப்படியே கொடுங்க, அப்படியே கொடுங்க, அப்படியே கொடுங்க.